இந்த 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 நிகழ்வு வந்து இந்தியா லெவலில் வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அத்தனை ஊடகங்களும் சரி, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சேனல்களும் சரி, அவங்க இந்த விஷயத்தை வந்து வெளிக்கொண்டு வரல. எல்லாருமே வந்து அதிகார வர்க்கத்தை வந்து அடிபணிஞ்சு அவங்கள்ட்ட வந்து கையூட்டு பெற்றுக்கொண்டு இந்த விஷயத்தை வந்து ஒட்டுமொத்தமாக யாருமே வந்து புதிய தலைமையாக இருக்கட்டும், பாலிமராக இருக்கட்டும், சன் நியூஸாக இருக்கட்டும், நியூஸோட யாருமே இதை பற்றி டிபேட் பண்ணல. மணிப்பூருக்கு டிபேட் நடக்குது. ஒட்டுமொத்த ஊடகத்தையும் விலைக்கு வாங்கி வச்சிருக்கீங்க. ஒரு அநியாயம் நடக்குது, ஊடகத்தை வெளியே சொல்ல மாட்டேங்குது. நம்ம எக்ஸ்பிரஸ் அவனில மிகப்பெரிய போராட்டம். தமிழகம் முழுவதும் யார் அந்த சார்? இங்க நடக்கக்கூடிய அத்தனை அநியாயங்களையும் வெளிக்கொண்டுருவோம், வீதிக்கு இறங்குவோம். ஜனநாயகத்துடைய தூண்களை காப்பதற்கு நாங்கள் சட்டத்தை கையில் எடுத்துக்க தயாரா இருக்கோம். இது இவ்வளவு நிகழ்வு வந்து போராட்ட காலத்துக்கு வராம அண்ணாமலை வந்து சாட்டையால அடிச்சு இந்த கவனத்தை திசை காமெடி ஆகிற அந்த மேட்டரைய இது வந்து திமுகவுக்கும் அண்ணாமலைக்கு உள்ள கள்ள கூட்டணியை வெளிப்படுத்துது. இது எவ்வளவு பெரிய இஷ்யூ, எவ்வளவு பெரிய சென்சிட்டிவான இஷ்யூ. ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம திராவிடியன் கட்சிக்குள்ளதான் இருக்கணுமே தவிர வேறொருத்த இங்க நுழையக்கூடாதுங்கிறதுல நாங்க சரியா இருக்கோம், புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு சவால் விடுறேன். உங்க முதலமைச்சர்கிட்ட போன் போடுங்க, சொல்லுங்க எங்க 1 லட்சம் பேர் ரிமாண்ட் பண்ணுங்க. ஏன் எங்களால அரெஸ்ட் பண்ணுங்க, நாங்க பேசுறோம்ல, அரெஸ்ட் பண்ணுங்க. நாங்க தயாராயிட்டோம். இன்னும் 1 வருஷத்துக்கு உங்களை விடவே மாட்டோம். சட்டத்தின் சாட்டை கொண்டு அண்ணாமலை வந்து அவர்நாட்ட நாங்க உங்களை அடிப்போம், நிர்வாகத்தை அடிப்போம். உங்களை வந்து இனிமே நீங்க ஏங்க விட மாட்டோம். நீ மக்களுக்கு எதிரான ஆட்சி எதிர்க்க ஓடுங்க. செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு சிறப்பு இருந்தார்கள் அஇஅதிமுகவை சார்ந்த வழக்கறிஞர் பிரிவினுடைய மாநில துணை செயலாளர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் அவர்கள், மேலும் திமுகவை சார்ந்த மரியாதைக்குரிய காமாட்சி ஐயா வந்திருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம் செந்தில்வேல் சார், போராட்டத்துல ஈடுபட்டு இப்பொழுது நேர்காணல் வந்திருக்கீங்களா? தெரியல. மாநிலம் முழுக்க ஒரு மிகப்பெரிய போராட்டம், ஒரு அரசுக்கு அர்த்தம் கொடுக்குற நோக்கத்துக்கு. ஆனால் எதிர்கட்சிகள் தொடர்ந்து மாதிரியான ஒரு அர்த்தங்களை அண்ணா யூனிவர்சிட்டியோட வாரத்தை கொடுத்துட்டு வரீங்க. ஆனா திராவிட முன்னேற்றம் சரிவர நடவடிக்கைகள் தான் செஞ்சிருக்கு. நாங்க குற்றவாளிகளை நாங்க அடைக்கணும் கொடுக்கலாம், திமுக காரணே கிடையாது. எதிர்கட்சிகள் ஒரு பொய் பிரச்சாரத்தை அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி மாநில அமைச்சராக இருக்கட்டும் தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க இல்லையா? இந்த மாதிரி வந்து அரசுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறாங்க எதிர்கட்சிகள். அதாவது மிகுந்த ஆணவமா அகங்காரத்தோடு முதலமைச்சர் வந்து பயணம் பண்ணிட்டு இருந்தாரு கடந்த சில வருடங்களாக. எங்களுக்கு எதிரியே இல்லை, நாங்க தான் திராவிட மாடல் ஆட்சி நடக்குது. ரொம்ப ஆணவத்தோட அகங்காரத்தோட வந்து தமிழ்நாட்டில் வந்து வளம் வந்துட்டு இருந்தாங்க. இந்த 1 வாரமா முதலமைச்சரும் சரி துணை முடங்கி போய் வாய் மூடி மௌனியா இந்த நடவடிக்கை, இந்த அண்ணா பல்கலைக்கழகம் இந்த மிகப்பெரிய தமிழ்நாட்டுடைய அவமான சின்னமாக தான் அதை கருதணும். ஒரு நாகர்கோவிலை சேர்ந்த அந்த கல்லூரி மாணவி, அங்கே வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழகங்கிறது வந்து அறிவுஜீவிகள் மட்டுமே படிக்கக்கூடிய, அங்கே வந்து மெரிட்ல தான் எடுப்பாங்க, எந்த ரெக்கமெண்டேஷன் வேலையில. அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தில் படித்த ஒரு மாணவிக்கு நிகழ்ந்த நிகழ்வு என்பது ஒரு துயர சம்பவமா, தமிழ்நாட்டினுடைய அவமான சின்னமாக தான் அதை பார்க்க முடியும். அதனால முதலமைச்சர் ரொம்ப மனம் உடைஞ்சு போயிருக்காரு. ஏன்னு கேட்டால் இந்த இந்த நிகழ்வு வந்து இந்தியா லெவலில் வந்து ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அத்தனை ஊடகங்களும் சரி, தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை சேனல்களும் சரி, இந்த விஷயத்தை வந்து வெளிக்கொண்டு வரல. எல்லாருமே வந்து அதிகார வர்க்கத்தை வந்து அடிபணிஞ்சு அவங்கள்ட்ட வந்து கையூட்டு பெற்றுக்கொண்டு இந்த விஷயத்தை வந்து ஒட்டுமொத்தமாக யாருமே வந்து புதிய தலைமையாக இருக்கட்டும், பாலிமராக இருக்கட்டும், சன் நியூஸாக இருக்கட்டும், நியூஸோட யாருமே இதை பற்றி டிபேட் பண்ணல. மணிப்பூருக்கு டிபேட் நடக்குது. ஆனால் இங்கே நம்ம தமிழ் சகோதரி, நாகர்கோவில் சகோதரிக்கு இவ்வளோ பெரிய வந்து கல்லூரி மாணவிக்கு, அறிவு ஜீவிக்கு ஒரு அவமானம் நடந்திருக்கு. அவளை வந்து பாலியல் வன்புறவு வலுக்கட்டாயமாக பண்ணியிருக்காங்க. அது யாருன்னா ஞானசேகர் என்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுதி மாணவர் அணி துணை அமைப்பாளர். அவர் அந்த பகுதியிலே திராவிட முன்னேற்ற கழக அனைத்து நிகழ்வுகளையும் கலந்து கொள்றார். அவர் வீட்டில் போய் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து சுப்பிரமணியன் அவர்கள் வந்து சாப்பிட்ருக்கார், பிரியாணி சாப்பிட்ருக்கார். சென்னை மாநகரத்துறை மதிப்புக்குரிய துணை மேயர் மகேஷ்குமார் வந்து அவர் வீட்டில் சாப்பிட்ருக்காரு. அதனால அவர் திமுக காரங்கிறதுக்கு ப்ரூஃப் வந்து நிறைய இருக்கு.
முரசொலியிலேயே அவருக்கு வந்து பொறுப்பு அறிவிச்சிருக்காங்க. அனைத்து திமுக நிபுணர்கள் நோட்டீஸ்லயும் வந்து அவருடைய பேர் இருக்கு. அவருக்கு 3 மனைவிகள். வந்து இப்ப பிரச்சனை அது கிடையாது. அதாவது ஞானசேகர் குற்றம் செய்தாரா இல்லையாங்கிறத ஆல்ரெடி எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர்டு. அதை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வழக்கறிஞர் திரும்ப வந்து வழக்கறிஞர் வரலட்சுமி என்பவர் தொடுத்த வழக்குல வந்து மரியாதைக்குரிய மாண்புமிகு நிதியரசர்கள் SM சுப்பிரமணியம் அவர்களும் நிதியரசர் லட்சுமி நாராயணன் அவர்களும் மிகப்பெரிய தீர்ப்பை வந்து வழங்கியிருக்காங்க. அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இந்த எஃப்ஐஆர் லீக் ஆனது தப்பு, பாதிக்கப்பட்ட இமீடியட்டா 25 lakhs கவர்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சிறப்பு புலனாய்வு பெண் ஒரு IPS தலைமையில சிறப்பு புலனாய்வுக்கு நாங்க அதுவே வந்து நாங்க ஏத்துக்கிற மாட்டோம். தமிழ்நாட்டினுடைய காவல்துறை விசாரிக்கூடாது, CBI விசாரி தான் எங்களுடைய ஸ்டாண்டு. அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்து ஸ்டாண்ட் வந்து CBI விசாரிக்கிறது தான் ஸ்டாண்டு. ஆனா புலனாய்வுக்குள்ள அமைச்சிருக்காங்க, அது விசாரணை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஒரு வாரமா அகங்காரத்தோடும் ஆணவத்தோடும் சுத்திக்கிட்டு இருந்த முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் வாய்மூடி மௌனியாக தமிழ்நாட்டுல வந்து வெளியே வர விடாம, அதுக்கு காரணம் நாங்கள் செய்த மிகப்பெரிய போராட்டம் தான். அன்றைக்கு வந்து ஒரே நாள்ல வந்து சென்னையில வந்து 1 லட்சம் பேர் நாங்க வந்து கூடணும். எங்களை வந்து பாதி பேர் அனுப்பிச்சு விட்டு வந்து வெறும் 10,000 15,000 பேரை அரெஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு தமிழ்நாடுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 1 லட்சம் கூட்டி நீங்க வந்து உங்களோட கவனம் ஈர்த்தவங்க வந்து அரசு கடத்த போறேன்னு சொல்றீங்க. ஆனா அண்ணாமலை அவர்கள் ஒரு சாட்டையை வச்சு சுரட்டினாரு, முழுக்க அரசுக்கு அவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாரு. அதாவது ஒரு அரசியல்வாதி, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் தற்குறியாவும் கோமாளியாவும் அரசியல் பண்ணக்கூடாது. இல்ல பின்லாம் வாங்க முடியாது. தற்குறியாவும் கோமாளியாவும் அரசியல் பண்ணக்கூடாது. நீ களத்துக்கு வா, உன் பார்ட்டிக்கு அரசை வெளியே கொண்டு வா. அரசுக்கு எதிராக வந்து கலவரம் பண்ண நீ போய் பஸ் மாதிரி. ஆமா நான் சொல்றேன், ஏன்னா ஆளுங்கட்சி வந்து அலங்காரத்தோட ஆமா சட்டத்தை கையில சட்டத்தை வந்து அவங்க மிஸ்யூஸ் பண்ணா சட்டத்தை கையில் இருக்கணும். ஒரு அப்பாவி மாணவி அறிவுஜீவி எங்கேயோ இருந்து 500-600 கிலோமீட்டர் அப்பா அம்மா நம்பி அனுப்புறாங்க. அண்ணா பல்கலை நீங்க இது ஒவ்வொரு விஷயத்தையும் அப்ப நீங்க இது தினகரன் பத்திரிகை எரிப்புல 3 பேரை சொல்லுவீங்களா? அதனால நீங்க பழைய பல்லவியை பாட்டா இன்னைக்கு என்ன நிகழ்வு? இன்னைக்கு வந்து கொலை 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 கொள்ளை எங்க பாரு. அதுக்கப்புறம் நீங்க வந்து தாரநாங்கில ஒரு நர்ஸ் நிர்வாணமா வீடியோ எடுத்து ஒரு திமுக மாவட்ட நடக்காது. இதே வேலை சேரல நாங்க வாழ்க்கை உள்ள நீங்க ஆட்சி நடத்த சொன்னா சட்டத்தின் ஆட்சி சட்டவிரோத ஆட்சி நடத்துறீங்க. ஒட்டுமொத்த ஊடகத்தையும் விலைக்கு வாங்கி வச்சிருக்கீங்க. ஒரு அநியாயம் நடக்குது, ஊடகத்தை வெளியே சொல்ல மாட்டேங்குது. இன்னைக்கு உள்ள எந்த ஊடகம் இந்த மேட்டர் வெளியே அதிமுகவுடைய ஜெனரல் பாடியும் எங்களுடைய அதிமுக கட்சியும் ஐடி விங் தான் இதுல முதன்மையா நாங்க செயல்பட்டு நேற்றை போல பார்த்திருப்பீங்க. நம்ம எக்ஸ்பிரஸ் அவனில மிகப்பெரிய போராட்டம். தமிழகம் முழுவதும் யார் அந்த சார், யார் அந்த சார், இதுதான் மேட்ரு. இப்ப எங்களுக்கு வந்து ஞானசேகர் மேல ஆட்டோமேட்டிக்கா நடவடிக்கை எடுப்பாங்க, கேஸ் போட்டாங்க. அவர் போன்ல பேசும்போது இந்த சார்ட்ட பேசுங்கன்னு சொல்லி ஒரு செய்தி வரல. யார் அந்த சார்? ஏன் இந்த அரசு அதை வந்து மூடி மறைக்குது? அந்த சார் யாரு? மா சுப்பிரமணியனா? இப்படி டவுட் கிளம்புது மக்கள்கிட்ட. நான் சொல்லல, மக்கள்கிட்ட டவுட் கிளம்புது. ஏன் இன்னைக்கு வரைக்கும் இல்ல இருங்க 20 சென்டிமீட்டர் மழை வந்தாலும் சென்னையில் தண்ணி தேங்காது என்று கூவி மீடியாட்ட பேசுற மா சுப்பிரமணிய எங்கே ஓடி ஒளிஞ்சார் இந்த விஷயத்துல? ஏன் இது வரைக்கும் ஒரு மீடியாவை சந்திக்கிற? அவர் மேல அழுக்கு இருக்கா, கரை இருக்கா? நீ வந்து உடனே வந்து அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ண, அவன் வீட்டுல போய் பிரியாணி இருக்க உண்மையா இல்லையா? படம் வெளியே வந்திருக்கா இல்லையா? திமுக காரணம் எவ்வளவு பெரிய பச்சை போய் அந்த பொதுச் செயலாளர் துறைமுக சொல்றாரு. ஏங்க முரசுல ஒரு பேர் வந்திருக்கு, திமுக நோட்டீஸ்ல பேர் வந்திருக்கு, ஒரு துணை மேயர் போய் வீட்டுல சாப்பிடாரு, ஒரு தமிழ்நாட்டுடைய அமைச்சர் சுகாதார வீட்டுல சாப்பிடாரு. இன்னமும் தமிழ்நாட்டு மக்கள் நாங்களாம் கூடுதலா செவிடர்களா? இதெல்லாம் பார்த்துட்டு நாங்க கம்முன்னு இருக்கோம். நீங்க மீடியாவிட்ட சிண்டிகேட் போட்டு விலைக்கு வாங்கி இந்த விஷயத்தை இந்தியாவுக்குள்ள ஏங்க இனிமே நாங்க மீடியா மேல எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. அதிமுக ஐடி வங்கியும் சமூக ஆர்வலர்களும் இந்த நாட்டின் மீது நம்பிக்கை உள்ள ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அத்தனை பேரை கைகோர்த்து இங்க நடக்கக்கூடிய அத்தனை அநியாயங்களை நாங்கள் வெளிக்கொண்டுருவோம், வீதிக்கு இறங்குவோம். ஜனநாயகத்துடைய தூண்களை காப்பதற்கு நாங்கள் சட்டத்தை கையில் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். இல்ல சட்டத்தை அவர் எடுக்கட்டும், பொள்ளாச்சி மேட்டரையும் எடுக்கட்டும். சிவகங்கையில் அவரு சொந்த ஊர்ல நடந்துச்ச ஒரு 14 வயசு குழந்தைக்கு இன்ஸ்பெக்டர்ல இருந்து எல்லா பேர்ல இன்வால்வ். ஒரு வாரம் கிட்டத்தட்ட 3 மாசம் 4 மாசமா அந்த பிள்ளைய பாலியல் துன்புறுத்தல் பண்ணாங்க. அதெல்லாம் நடத்தட்டும். இப்படி பல்வேறு வழக்குகள் எல்லாம் இருக்குது.
அது இப்ப அந்த வழக்குகளையும் சேர்த்து போராடட்டும். இப்ப எங்க கட்சிக்காரன்னு சொன்னா, இப்ப எங்க கட்சிக்காரனா இருந்தா என்ன, அவன் பேர்ல நாங்க அவனை கைது பண்ணாம இருக்கோம். எங்க கட்சியில அவன் வந்து இப்ப உறுப்பினரா இல்ல. இப்போ கமிஷனர் ஏன் முன்முடிவா வந்து பிரஸ் மீட் சொன்னோம், கண்ணே, அவர் ஒருத்தர் தான் வந்து இன்வால்வ்மெண்ட், அவர் தான் குற்றவாளி அப்படின்னு அது நீதிமன்றமே நம்ம தட்டி கேட்டதை பாக்குறோம். தம்பி, நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து எல்லாத்தையும் நல்லவனாக்கும் கெட்டவனாக்கும். சரியா? அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவரு வழக்கறிஞர் தான், நம்ம ஊடகத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கோம். எவ்வளவோ நல்லவங்க எல்லாம் கெட்ட பேரை வாங்கி சுமந்துட்டு இருக்கா காலம் எல்லாம் உண்டு. ஆகையினால இதெல்லாம் வந்து சாதாரணம் சொல்றதை காட்டிலும் ரொம்ப வைத்தறிச்சலான ஒரு சமாச்சாரம். இதை வந்து இவங்க கட்சியில வந்து இன்றைக்கு வந்து என்னமோ சொல்லுவாங்க, கப்பல்ல கடல்ல முழுகின மாதிரி முழுகி போச்சு அதிமுக. அதை எப்படியாவது அதை நீட்டி எடுக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்துல இப்ப அத கொஞ்சம் தூசி தட்டி அவங்க எழுப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. எல்லா விவகாரங்களையும் அவங்க குரல் கொடுத்துதான் இருக்காங்க. அவங்க துடி போறதால செயல்பட்டு இருக்காங்க. நல்ல மீடியாக்கள் எல்லாம் வந்து நாங்க நம்பிக்கை எடுத்துட்டோம், முழுக்க முழுக்க வந்து ஆளுங்கட்சியினுடைய சார்பு நிலையில தான் இருக்கு. நாங்க எங்களுடைய ஐடிவிக்கு நாங்க தளத்துல மக்களோட சந்திச்சு நாங்க வந்து அரசுக்கு அரசுக்கு நாங்க நெருக்கடி கொடுத்து அதிமுக அடுத்த 26 ஆட்சியில அமர வைப்பாங்க மக்களே அப்படின்ற மாதிரி சொல்றோம். நீ வேற ஏதாவது எறும்பு கடிச்சிச்சுன்னா என்ன செய்வோம்? மூட்டை பூச்சி கடிச்சா என்ன செய்வோம்? பிடிச்சு நசுக்கி போட்டு போவோம். அது மாதிரிதான் இதெல்லாம். இவங்க போராட்டம் அந்த அளவுக்கு தான். பிஜேபி டோன் இருக்கு. பிஜேபி டவுன் இல்ல, நாங்க வருஷ கணக்குல விவசாயிகள் போராடுவாங்க. அதெல்லாம் வந்து மத்திய அமைச்சர் காரே ஏற்றி இது பண்ணுவாரு. அந்த மாதிரி பல 600-700 பேர் செத்ததுக்கு அப்புறம் தான் இவர் கைதாகி சாயந்தரம் 6 மணிக்கு விட்டாங்களா 7 மணிக்கு விட்டாங்களா? 5 மணிக்கு விட்டாங்க. 5 மணிக்கே விட்டாங்க. நல்ல சாப்பாடு பாடெல்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க, பிரியாணி எல்லாம் வாங்கி போட்டிருப்பாங்க. நீங்க சாப்பிடல யாரும் நீங்க எதிர்கட்சியா இருந்த போது மண்டபத்துல வச்சு ஒரு விஷயத்த பாக்கலாம். நம்ம கட்சியிலாவது ஒரு விஷயம் இப்படிங்க அண்ணாமலை சார் சொன்னீங்க, பெரிய கொடூரமான நிகழ்வு இது. இன்னும் வந்து இந்த நம்ம எல்லாம் வந்து பத்திரிகையாளர்கள், நீங்க யூடியூபர்ஸ், பல இன்னைக்கு இந்த நாட்டின் மீது நம்பிக்கை உள்ள ஜனநாயக அத்தனை பேரும் வந்து அந்த விஷயத்த வந்து யாருமே கண்டிக்கதான் செய்யறாங்க, நல்ல மனசு உள்ளவங்க. அதாவது இது இவ்வளவு நிகழ்வு வந்து போராட்ட காலத்துக்கு வராம அண்ணாமலை வந்து சாட்டையால அடிச்சு இந்த கவனத்தை திசை காமெடி ஆகிற அந்த மேட்டரைய இது வந்து திமுகவுக்கும் அண்ணாமலைக்கு உள்ள கள்ள கூட்டணியை வெளிப்படுத்துது. இது எவ்வளவு பெரிய இஷ்யூ, எவ்வளவு பெரிய சென்சிட்டிவான இஷ்யூ. ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு. ஆமா, காமெடி ஆகுறாரு சாட்டையால அடிச்சு. தன்னைத்தானே வருத்திக்கிறனா என்ன? நீங்க கடவுள் நம்பிக்கை எல்லாருக்கும் உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. நம்ம வந்து எந்த மத வழிபாடோ அந்த வழிபாட்டுல நம்ம விரதம் இருந்து நம்ம கோயிலுக்கு போனோம். யார்கிட்ட நம்மள பத்திரிகையாளர் கூட்டு மீடியால சொல்ல போறா? எவ்வளவு பெரிய காமெடி ஆகிற அண்ணாமலை திமுகவோட வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுருக்காரு. இந்த விஷயத்த வெளியே வர பண்றதுக்கு மிகப்பெரிய வந்து ஒப்பந்தம் போட்டு நேற்று மக்கள் எல்லாம் அட்டி எங்க ஐடிவிங்க அடிச்சவொடனே உடனே பாராட்டுறாரு. இந்த மாதிரி ஒரு கோமாளிய வந்து ஒரு தேசிய கட்சி போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்குறாங்க. இதே கருத்துதான் வந்து இடதுசாரி பத்திரிகையாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுகவுக்கு நல்ல வேலை செய்யறாரு திரு அண்ணாமலை அவர்கள். பாருங்க, இந்த பெண்மணியினுடைய விவகாரத்தை நம்ம பேசுபொருள் ஆகியிருக்கோம். ஆனா அது வந்து திசை திருப்பு விதமாக திமுக வந்து அண்ணாமலையை செய்ய சொல்லியிருக்கு. அண்ணாமலை பார்த்தீர்களா, ஒரு கோமாளித்தனமாக ஒரு சிறுபிள்ளைத்தனமாக இப்படியான செயல்களை செய்து அதை ஒரு விவாத பொருளாக அண்ணாமலை வந்து ஒரு பேசுபொருளாக்கி இன்றைக்கு வந்து நம்ம சொல்றது மூலியமாவே பிஜேபி நீங்க செகண்ட் பிளேஸ் கொண்டு வரக்கூடிய வேலையெல்லாம் பண்றீங்கன்னு தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இல்ல இப்ப ஒண்ணு இல்ல, அந்த நமக்கு வந்து கொடுக்க வேண்டிய 6000 கோடி கேட்டோம். நம்ம இதுக்கு வெள்ள நிவாரண நிதி சிங்கிள் பைசா கொடுக்கல. 270 crores பிஜேபி போய் வந்து கால விழுந்து நீங்க வந்து காம்ப்ரமைஸ் ஆயிட்டு நீங்க உங்களை மாதிரி ஆளுங்களோட பேச விடுறாங்க. அது மட்டும் நடக்குது தம்பி. அதிமுக திமுக ரெண்டும் ஒரு குதிரை வண்டியில மாட்டின ரெட்ட குதிரைகள். சரியா? தமிழ்நாட்டு மக்கள் ஒண்ணு அதிமுக வரணும், இல்லைன்னா திமுக வரணும், திமுக வரணும், அதிமுக வரணும். நம்ம திராவிடியன் கட்சிக்குள்ளதான் இருக்கணுமே தவிர வேறொருத்த இங்க நுழையக்கூடாதுங்கிறதுல நாங்க சரியா இருக்கோம், புரிஞ்சுக்கோங்க. சரியா? ஆகையினாலதான் இப்ப இத்தனை வழக்குகள் போட்டும் இவ்வளவு இவங்க போராடியும் இவங்கள நான் இந்த பாருங்க 10 மணிக்கு அரெஸ்ட் பண்ணி 5 மணிக்கெல்லாம் போன் பத்தி விட்டாச்சு.
அது மாதிரிதான் இப்ப இன்னைக்கு கைதா இருக்கவங்களும் கொஞ்ச நேரத்துல அனுப்பிச்சு விட்டுருவோம். யாரு மீதும் வழக்கு தொடரல. புரியுதுங்களா? அப்ப நாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவா இருந்தா இவங்களை எல்லாம் வழக்கு போட்டுல உள்ள அனுப்பிச்சிருக்கணும். இல்ல 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 ஐயா, இப்ப இல்ல நீங்க என்ன தமிழ்நாட்டுல எத்தனை சிறை இல்ல தமிழ்நாட்டுல எத்தனை சிறை இருக்குன்னு பாக்கணும், எவ்வளவுல ஸ்ட்ரென்த் இருக்குன்னு பாக்கணும். மிஞ்சி போனா நீங்க 20,000க்கு மேல யாரையும் நீங்க ஜம்ப் பண்ண முடியும். நீங்க 1,00,000 பேர் எங்க வேண்டி வைப்பீங்க? நீங்க நாங்க பெரிய கட்சிங்க, 1,00,000 எங்களை நீங்க வைக்க முடியாது. உங்களுக்கு தெரியும் 1,00,000 பேர் எங்கெங்க போராடினீங்க மாவட்டத்துக்கு. ஐயா மாவட்டத்துக்கு ஐயா 38 அமைப்பு மாவட்டம், வருவாய் மாவட்டமே 38 மாவட்டம். இந்த 5,000 போடுங்க சார். ஒவ்வொரு மாவட்டத்திலயும் நீங்க போராடி இருப்பீங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலயும் சிறைச்சாலை இருக்கு. அங்க எப்படி ஒவ்வொரு மாவட்டத்துல 5,000 பேருக்கு ஸ்ட்ரென்த் வச்சிருக்கீங்களா? 5,000 பேர் முதல்ல நீங்க 10,000 பேர் தான் நீங்க அடைய முடியும். இங்க பாருங்க, திறந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த மாதிரி எல்லாம் எஃப்ஐஆர் போட்டா உங்களுக்கு எல்லாம் திறந்த வழி சிறைச்சாலை, இவங்களுக்கு எல்லாம் திறந்த வழி. எத்தனை பேரு 1,00,000 பேருக்கு எஃப்ஐஆர் போடுறா எத்தனை நாள் ஆகும்? ரிமாண்டுக்கு எவ்வளவு பிரச்சனை? உங்க அரசே முடங்கிடும், உங்க நிர்வாகம் முடங்கிடும், போலீஸே வேலை செய்ய முடியாது. பிராக்டிகலா பேசுங்க, பிராக்டிகலா பேசுங்க. நாங்க ஒண்ணும் லட்டுப்படி கட்சி கிடையாது. இங்க பாருங்க, எல்லாருமே நீங்க நான் சொல்றேன், உங்களுக்கு சவால் விடுறேன். உங்க முதலமைச்சர்கிட்ட போன் போடுங்க, சொல்லுங்க எங்க 1,00,000 பேர் ரிமாண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தெம்பு பண்ணுங்க. இன்னும் 3,00,000 பேர் அரெஸ்ட் ஆகும். இல்ல தமிழ்நாடுக்குள்ள நீ உங்க அரசு நிர்வாகத்தை முடக்குவான். நான் எத்தனை பாக்குறேன். நீங்க ஒரு வாரமா போய் முடக்கிட்டு இதை பத்தி கருத்தே சொல்ல முடியாது. எங்க உங்க முதலமைச்சர் எங்க வெளியே வரலையா? பயந்தாரு போய் எங்கேயோ ஒளிஞ்சுக்கிட்டு இந்த மாணவி இந்த பாலியல் வன்முறை பத்தி கருத்து சொல்லுங்க. அவர்தான் போலீஸ கையில் வச்சிருக்காரு, அவர்தான் அதுக்கு அமைச்சரு. ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? ஏன் துரைமுருகனை, ஏன் RS பாரதியை பேச வர்றாரு, ரகுபதி ரெட்டியா பேச வர்றாரு? அவர்தான் போலீஸ் துறை மந்திரி. எவ்வளவு ஏன் போய் முடங்குறாரு? வர சொல்லுங்க, வெளியில பேச சொல்லுங்க, பப்ளிக்ல நீங்க வர சொல்லுங்க. மக்கள் இங்க வர மக்கள் வெகுண்டு எழுதுட்டா, புரட்சி வெடிச்சிருச்சு, இனி நீங்க ரோட்ல நடமாட முடியாது. நான் மிரட்டலா சொல்றேன். ஏன் எங்களால அரெஸ்ட் பண்ணுங்க, நாங்க பேசுறோம்ல, அரெஸ்ட் பண்ணுங்க, நாங்க தயாராயிட்டோம். இன்னும் ஒரு வருஷத்துக்கு உங்களை விடவே மாட்டோம். சட்டத்தின் சாட்டை கொண்டு அண்ணாமலை அவர்நாட்ட நாங்க உங்களை அடிப்போம், நிர்வாகத்தை அடிப்போம். உங்களை இனிமே நீங்க ஏங்க விட மாட்டோம். நீ மக்களுக்கு எதிரான ஆட்சி எதிர்க்க ஓடுங்க. ஏங்க நாங்க 2,000 ரூபாய் கொடுத்தோம், இருங்க 2,500 ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுத்தான். மக்கள் சந்தோஷமா வாங்கிட்டு பொங்கல், எங்க தமிழுடைய பண்டிகை. ஏங்க யாருக்குமே கொடுத்தாங்க? ஒரு குறிப்பிட்ட 2,00,000 கோடி பேருக்கு நாங்க கொடுத்தோம். நீங்க ஒரு குறிப்பிட்ட ஆளுக்கு கொடுத்துட்டு நாங்க மாசம் கொடுக்கறோம்னா மத்தனை தமிழர்களுக்கு கொடுங்க. மக்கள்லாம் நொந்து போயிருக்கா. எங்க பணம்லாம் வாங்கி சுவிஸ் வாங்கி கொண்டு போயிட்டலாம், துபாய் போய் பதுக்கிட்டீங்களா? கவர்மெண்ட் பண்ணங்க. அதாவது வாய் புளிச்சதோ மாங்காய் புளிச்சதோன்னு கத்துறாரு. இது இவங்க நல்ல இப்ப ஒரு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. இந்த வக்கீல் எல்லாம் கொஞ்சம் பேசுங்க, உங்க மேல வழக்கு போட மாட்டாங்க. ஏன்னா 1,00,000 பேர் நாங்க எதுக்கு வழக்கு போடுறோம்? யாரெல்லாம் சட்டத்தை மீறி எவன் மறியல் பண்றான், அவன் எவன் கட்சியை போடுறாங்க, யாரு மேல போடுறாங்க, யாரு மேல? அந்த முதலமைச்சர் படத்து மேல இது கள்ளக்குடி இருந்துச்சுல பாட்டி, அது மேல வழக்கு போடுறாங்க. எங்க ஐடி ஆளுங்க பாவம், அப்பாவி சொப்பாவி போய் நோட்டீஸ் சொல்றாங்க, அவங்க மேல வழக்கு போடுறாங்க. தமிழ்நாடுக்குள்ள பேசுறவங்களை நீங்க கோவை சத்தியன் மேல போடுங்க, எங்க பேராசிரியர் கல்யாண சுந்தரம் மேல போடுங்க, இது நம்ம சிவசங்கரி மேல போடுங்க, எங்க மீடியா எங்க ஸ்போர்ட்ஸ் பர்சன் மேல போடுங்க. யாரு நீங்க போட்டு பாருங்க. போட மாட்டீங்கல்ல, போட மாட்டா. அதிமுகவினர் வெளியிட்டு ஒரு புரட்சி செஞ்சிருவாங்க, அதுக்கு பயந்துதான் நீ வேற அதாவது அடையாளம் தெரியாத நபருக்கு இவர்கள் எல்லாம் அடக்குமுறைக்குள்ளாகணும்னா சைலண்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற நபருக்கு தான் நம்ம போடுறோம். அதிமுகங்கிறது ஜெயலலிதா அம்மாவோட ஏற கட்டியாச்சு. என்னத்தையோ அந்த அன்னைக்கு இல்ல அதிமுக ஏற கட்டிச்சுன்னா அன்னைக்கு நாங்க 27ஆம் தேதி நாங்க போராட்டம் பண்ணோம். இந்த நிகழ்வு நடந்தவன ஒட்டுமொத்த சென்னையுமே 5 ஹவர் டிராபிக். உண்மையா இல்லையா? அதை ஒத்துக்கல இல்லையா? 5 ஹவர் நாங்க அப்படிதான் பண்ணுவோம். நீங்க ஒரு மோசமான ஆட்சி பண்ணா உங்களை எப்படி தட்டி கேக்குறது? நீங்க கொள்ளை அடிக்கிறீங்க, கொலை பண்றீங்க, ரேப் பண்றீங்க, கொள்ளை அடிக்கிறீங்க, கொலை பண்றீங்க, ரேப் பண்றீங்க, மணல் கடத்துறீங்க, கேரளால கழிவுங்க கொட்டுறீங்க, கான்ட்ராக்ட்ல கமிஷன் எடுக்கிறீங்க, உங்களுக்குள்ள ஒட்டிக்கிறீங்க, ஜாதி கலவரத்தை தூண்டுறீங்க, தென் மாவட்டத்துல மத கலவரத்தை தூண்டுறீங்க. இந்த நாட்டுல சட்டத்தின் ஆட்சி இங்க நடைபெறல. அப்ப உங்களை யார் தடிக்க? நாங்க இருந்துச்சு, நாங்க கேட்க முடியும். அப்ப ரோட்ல உட்காரணும். உங்கள்ட்ட மென்மையா கேட்டா எங்களுக்கு கொடுத்துருவில்ல தீர்வு.
இங்க பாருங்க, அடுத்து நீங்க ரோட்ல உட்கார்ந்து போராட்டம் பண்ணா கண்டிப்பா அது பரம்படி கிடைக்கும், கவலைப்படாதீங்க. நாங்க ரெடியா இருக்கோம் எதிர்த்து அடிக்கிறதுக்கு சட்டத்தின் துணை கொண்டு. இப்ப உங்களுக்கு உயர் நீதிமன்றம் புட்டு வச்சு இல்ல நீங்க பாதிக்கப்பட்ட பெண்ணை இல்ல பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நிவாரணம் கொடுக்காம அந்த பெண்ணை தவறான பொண்ணா சித்தரிக்க முயற்சி பண்ணீங்க. இந்த உயர் நீதிமன்றம் உங்களை மண்டையில கொட்டுச்சா? கொட்டி 25 லட்சம் ரூபாய் 25 லட்சத்தை உங்களுக்கு வந்து காம்பன்சேஷன் கொடுக்கல. அதனால இந்த வழக்கு சும்மாலாம் போகுது. அது சில நாங்கள் சிபிஐ கேட்கிறோம். அடுத்து நாங்க வழக்கு உயர் நீதிமன்றம் ஆட போறோம். விடவே மாட்டோம் உங்களை. இது வந்து எங்கள் அந்த பச்சை தமிழ் பெண்ண, அந்த நாகர்கோயில் தமிழ் பெண்ண அந்த வன்புணர்வு செய்த யார் சார்? அந்த திமுகவோட முக்கிய புள்ளிய வந்து அக்யூஸ்டா சேர்த்து அரெஸ்ட் பண்ணாத வரைக்கும் அவர் மந்திரியா இருந்தாலும் சரி, குபேரனா இருந்தாலும் சரி, கோட்டைகளுக்கு சொந்த அவனை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ற வரைக்கும் நாங்க விட மாட்டோம். இதே பொள்ளாச்சி விவகாரத்துல பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்களும் பேசு பொருளா இருந்தாரு. அவர் மீது பல அலிகேஷன்ஸ் வைக்கப்பட்டது. அப்ப சந்தேகத்தின் அடிப்படையில அவர் வந்து குறைந்தபட்சம் நம்ம வந்து சட்டமன்ற தேர்தலில் நிக்க வைக்காம. பொள்ளாச்சி வழக்கு முழுக்க ஒரு மாரியான வழக்கு. அது என்ன நடந்துச்சுன்னு தெரியும். மாரியான வழக்குனா அதுல வேற மாதிரி விஷயங்கள். அதாவது அவங்க விரும்பி போய் அங்கே ஏதோ இளைஞர்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உருவாகி தவறான எதுவும் நடந்திருக்கு. அன்னைக்கு கொதிச்ச நக்கீரன் கோபால் இன்னைக்கு எங்கே போனார்? சிபிஐ கேட்டாங்க, எஃப்ஐஆர் போட சொன்னாங்க, நாங்க போட்டோம், நடவடிக்கை எடுத்தோம், அரெஸ்ட் பண்ணலாம். நீங்க யார வேணாலும் அக்யூஸ் பண்ணலாம். நீ விசாரிக்கவே இல்லை இந்த மேட்டர்ல. நீங்க வந்து சப்பகட்டுல கட்டுறீங்க. இவ்வளவு போராட்டம் பண்ணா நீங்க யாரை சரி அரெஸ்ட் பண்ணுவீங்களா? 3 நாள் கழிச்சு தானே எஃப்ஐஆர் போடுறீங்க. ஏங்க யார் ஒரு சின்ன பிள்ளை கூட தெரியுங்க. அந்த போக்சோ எஃப்ஐஆர் இமீடியட் பிஎன்எஸ் ஆக்ட்ல வந்து அந்த போக்சோ எஃப்ஐஆர் வந்து லாக் பண்ணுங்க. அந்த பாதி நாளைக்கு அந்த எதிர்காலம் என்னங்க ஆகுது? அந்த எஃப்ஐஆர் வெளியே விடுறீங்க. மத்திய அரசுடைய ஒரு நிறுவனமே அதுக்கு வந்து விளக்கம் கொடுத்திருக்கு. இது வந்து டெக்னிக்கல் எரர்னாலதான் வந்து இந்த எஃப்ஐஆர் வந்து வெளியிடப்பட்டிருக்குன்னு சொல்லி இப்ப அங்கே செய்தியை வந்து நம்ம பார்க்கணும். எப்படி இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் விஷயத்துல ஒரு அறிவுஜீவி அண்ணா பல்கலைக்கழகத்துல சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம். நீங்க பண்ணதே கொடூரமான விஷயம். நாட்டுல குற்றச்சாட்டு இதுல வந்து திமுகவுடைய முக்கிய புள்ளி, ஒரு அரசுல அதிகாரத்துல இருக்கிற முக்கிய புள்ளி யார்? அந்த சார் தான் பிரச்சனையே. தமிழ்நாடுக்குள்ள நாங்க வந்து போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலை இந்த எஃப்ஐஆர் வெளியே விடுவீங்க. அப்ப முழுக்க இந்த வழக்க இல்ல இந்த முழுக்க இந்த வழக்க நீர்த்து போகிற வேலை தானே செய்த இந்த அரசு. தூத்துக்குடியில பல 100 நாட்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க. தூத்துக்குடி விஷயம் ஐயா, நீங்க ஒரு நெறியாளர் இருங்க. நீங்க ஒரு நெறியாளர். தூத்துக்குடி விஷயம் முழுக்க மக்கள் நலன் சார்ந்த விஷயம். அதாவது ஒரு ஸ்டெர்லைட்டை வந்து மூட சொல்லி போராடுறாங்க. ஒட்டுமொத்த மக்களும் கூடி கலெக்டர் ஆஃபீஸை முட்டுறாங்க. அன்னைக்கு மட்டும் இப்படி ஒரு துப்பாக்கி நடக்கலைன்னா அன்னைக்கு ஒரு 50 அரசு அதிகாரி செத்துருப்பான். கலெக்டர் ஆஃபீஸ்ல ஆவணங்கள்லாம் கொள்ளை போயிருக்கோம். அதனால அது சடன் ப்ரொவகேஷன், ஒரு யதார்த்தமா நடந்த நிகழ்வு. அதுக்கடுத்து முதலமைச்சர் தெரியும், அதுக்கு ஆணை அமைச்சாரு அருணா ஜெகதீசன். யாராரு ஏங்க நாங்க சட்ட ஒழுங்க காப்ப ஷூட்டிங் பண்ணா அந்த ஷூட்டிங் பண்ண ஐபிஎஸ்கே நீங்க ப்ரமோஷன் கொடுத்துருக்கல. இல்ல அது கேட்போம். இல்ல நீங்க கலெக்டர் ஆபீஸ முற்றுகையிட வந்தாங்க இல்லையா? முற்றுகையிட்ட அளவுக்கு வந்து நம்ம விட்டு வச்சிருந்தோமா? இல்லங்க, அது சென்சிட்டிவ் இஷ்யூ. அதாவதுங்க அந்த ஸ்டெர்லைட்டை மூடணும். இங்க பொல்யூஷன் பாதிக்கப்படுது, எதிர்கால சந்ததி பாதிக்கப்படுது. நம்ம வந்து சொல்றோம் கவர்மெண்ட் இது, நம்ம வந்து மக்கள்கிட்ட போய் பேசுறோம், எங்களுக்கு மூடுன்னு சொல்றாங்க. சட்டமன்றம் நடந்துகிட்டு இருக்கு. கருத்து கேட்டு மக்கள்கிட்ட கேட்டு நம்ம வந்து அந்த ஸ்டெர்லைட் அதிமுக தானே ஸ்டெர்லைட்டை முடிச்சு அதுக்குள்ள ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. அன்னைக்கு அந்த நீங்க சட்டத்தை நம்ம வந்து அதை பண்ணலைன்னா, ஷூட்டிங் ஆர்டர் பண்ணலைன்னா கலெக்டர் ஆபீஸ் கொள்ள போயிருக்கோம். ஒரு 50 அரசு அதிகாரி செத்துருப்பான். இந்த நிகழ்வு நீங்க எதிர்பார்க்கறீங்களா? கற்பனை. அதனால தூத்துக்குடி விஷயத்தையும் இதையும் கம்பேர் பண்ணாதீங்க. இதுல வந்து என்ன கொஸ்டின்? இதுல இந்த பாலியல் சம்பவத்துல ஈடுபட்டவர் ஒரு திமுக நிர்வாகி, பகுதியில பொறுப்புல வருவாரு. யார் அந்த சார்? போன்ல சொல்றாரு, சார்ட்ட பேசி அதுதான் கொஸ்டின். நீங்க யார் இந்த சார் அப்புறம் கொண்டாந்து காமிக்காம அவரை காப்பாத்துறதுக்கு ஈடுபட்டுட்டு பழைய எல்லாம் பாடுறீங்களே. பொள்ளாச்சி சொல்றீங்க, தூத்துக்குடி சொல்றீங்க. ஏரோப்ளைன் மோட் போட்டு தான் பேசினாரு. அது அப்ப இன்டர்நெட் ஆன்லைன்ல அப்படின்னா சொல்லப்படுது. இப்போ நம்ம திமுக மரியாதைக்குரிய ஆம்ஸ்ட்ராங் வந்து விஷயத்துல அதிமுக மட்டும் கிடையாது, சகல இல்லங்க ரவுடியும் குற்றவாளிக்கும் எல்லா கட்சியிலையும் ஒரு டிராவல் பண்ணுவாங்க. திமுக ரவுடி இருப்பான், அதிமுக ரவுடி இருப்பான். நீ வந்து பிளான் பண்றோம் வந்து ஒண்ணு சேர்ந்துக்குவான். நீங்க அதையெல்லாம் நம்ம குற்றம் சொல்ல முடியாது.
நாம பேசுற சப்ஜெக்ட் ஒரு மிகப்பெரிய பாலியல் வன்புணர்வு ஒரு அறிவுஜீவி அண்ணா பல்கலைக்கழகத்துல பொண்ணுக்கு நிகழ்ந்திருக்கு. நீங்க அதை கொண்டு ஆம்சாங் கொலையும் பாலியல் பொள்ளாச்சி சம்பவத்தை நீங்க லிங்க் பண்ணாதீங்க. சோ அப்ப ஆளுநருக்கு வந்து நம்ம எந்த மாதிரியான ஒரு நம்ம ஏற்கனவே சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி எல்லா கட்சியும் சேர்ந்துதான் தீர்மானம், அதிமுகவும் சேர்ந்துதான் கையெழுத்து போட்டு தீர்மானம் நிறைவேற்றி அந்த ஆளுக்கு அனுப்பிச்சு அந்த ஆளு அங்க அனுப்பாம திரும்ப இப்ப நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன பின்னாடி சுப்ரீம் கோர்ட் கேள்வி கேட்ட பின்னாடி அந்த பேப்பரை ஜனாதிபதிக்கு அனுப்பிச்சு வச்சார் அந்த ஆளு. இப்ப ஜனாதிபதி கிட்ட போனது லா டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் லா டிபார்ட்மெண்ட் கிளியரன்ஸ் கொடுக்காம அது தூங்கிட்டு இருக்கு. புரியுதா? இதெல்லாம் வந்து தெரியாம இவர் இப்ப எப்படி நல்ல பேச்சாளரா இருந்தாரு இப்ப வர வர நாலாந்தர பேச்சாளர் மாதிரி ஆயிடுச்சு. இல்ல எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து அதாவது சார்னா ஏதோ போன்ல எவனோ பேசுறான் வைக்கிறான் அது குற்றவாளி அவனை விடுவாங்களா போலீஸ்? ஏங்க நீங்க உங்களுக்கே இவ்வளவு துடிப்பு இருக்கும் போது காவல்துறைக்கு துடிப்பு இருக்கும். அதுதான் கேட்கிறேன், யார் அந்த சார்? அது காவல் நான் கேட்கல, யார் தமிழ்நாட்டுடைய மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ் கேட்கிறேன், யார் அந்த சார்? இல்ல உங்களுக்கே நான் என்ன கேட்கிறேன், இப்ப நீங்க சொல்றீங்களே நான் எங்களுக்கு பெயின் மக்களுடைய பெயின் தான் யார் நமக்கு தெரியல. ஒரு சார் நாங்க யார் சார்னு போஸ்ட் ஓட்டினா ஏன் தமிழ்நாடுக்குள்ள நீங்க அரெஸ்ட் பண்றீங்க? ஏன் அவனை போய் போஸ்ட் ஓட்டாம காவல்துறை சட்ட ஒழுங்கை காப்பாத்துனா எங்க போஸ்ட போய் கிழிக்கிற வேலையை பாக்குது. இது யார் காரணம்? யார் சார்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை? யார் சார கண்டுபிடிங்க. சொல்றது கேளுங்க, யார் சாருங்கிறது எண்ணத்தினால யார் பேசுனா என்ன பேசுனான்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியும்? கமிஷனர் தான் கேட்கணும், அருண்ட தான் கேட்கணும். கமிஷனர் பேசுனா ஆமா இல்ல அருண்ட இப்ப இது வந்து நல்ல சும்மாலாம் கிடையாது, இது வந்து புலனாய்வுல இருக்கு, நம்ம பேசக்கூடாது, இருந்தாலும் பேச வேண்டிய இவங்க பிரச்சனையே எஃப்ஐஆர் இந்த சார்ட்ட பேசு போன போட்டு கொடுக்குறாரு, இந்த சார்ட்ட பேசுன்னு சொல்லிட்டு. இப்ப அதைதான் நாங்களும் கேட்கிறோம், அந்த சார் யார்? இப்ப அந்த படங்கள்லாம் நீங்க வெளியே வந்திருக்கு, மா சுப்பிரமணியம் போயிட்டு அவர் வீட்டுல பிரியாணி செய்யறாரு, அவர் வந்து பிரியாணி கடை ஓனர், வீட்டுல போய் சாப்பிடுவீங்க, அவன் வண்டி கடை வச்சிருக்கா, வீட்டுல போய் சாப்பிடுங்க, துணை மேயர் போய் அந்த வீட்டுல பிரியாணி சாப்பிடுறாரு. அதனால நீங்க மாட்டிக்கிறீங்க, இனிமே வந்து தப்ப முடியாது. 20 சென்டிமீட்டர் மழை வந்தால் தண்ணி தேங்காத பொருள் விட்டவர் ஏன் இந்த மேட்ல அமைதியா இருக்காரு? பிரச்சனை என்னன்னா அவர் வந்து அந்த குற்றவாளி வந்து திமுகவை சேர்ந்தவர். அந்த யார் சார் அவர் ஒன்னும் இந்த அதிகார வர்க்கத்தில் இருக்கணும், இல்லையா அவர் திமுக முக்கிய பொருட்கள் இருக்கணும். ஏன்னா அவர் வந்து திமுக காரில் இருக்காரு, அவர் வீட்டுக்கு அமைச்சர்லாம் போயிருக்காரு. இதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அதை நீங்க விசாரிக்கிறத விட்டுட்டு அந்த யார் சார் மேல் நடவடிக்கை எடுக்கிறத விட்டுட்டு நீங்க மறுபடியும் நீங்க தமிழ்நாடுக்குள்ள நடக்கிற பழைய நிகழ்வுகள் எல்லாம் சுட்டி காட்டி நீங்க இந்த பிரச்சனையை திசைப்ப கூடாது. பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும். அதிமுக வந்து வழக்கு தொடர்ந்து 25 லட்சம் ரூபாய் அந்த பொண்ணு அதை உடனடியா கொடுக்க சொல்லுங்க. கொஞ்சம் குறுக்கிடாம அவருடைய நிறைவான கருத்தை முடிச்சிருட்டோம். நிறைவு பகுதி நீங்க கேட்டீங்களா யார் சாருன்னு? இப்போ ஒருத்தன் வந்து தப்பு பண்ணிட்டான், அந்த தப்பு பண்ணதை தப்பிக்கிறதுக்கு யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களுக்கெல்லாம் ஒரு போனை போடுறான். போனை போட்டு ஆளுங்கட்சிக்கும் போடலாம், எதிர்கட்சிக்கும் போடலாம், உங்களுக்கும் போடலாம், எனக்கும் கூட போடலாம். சரியா? அத வந்து நீங்க எப்படி அத குற்றம்னு சொல்ல முடியும்? அதுதான் புள்ளை பண்ண சொல்றான். யாராருக்கும் தொடர்பு இருக்கு, யாருக்கு ஒரு போன் போட்டாரு, நீங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் வந்து கமிஷனர் வந்து ஏரோப்ளேன் மில்ல இருந்து போய் சொல்றாரு? பிரச்சனை அதான். ஏங்க போன் போட்டாக்கா அது குற்றமா? அவன் வந்து பாதுகாத்து நீங்க தான் நல்லவராச்சே, நீங்க தான் நல்லவராச்சே. சிபிஐல கொடுத்துருங்க வணக்கம். ஈவன் தோ எனக்கு கூட போன் சிபிஐல கொடுத்துருங்க, உங்க மேல நம்பிக்கை இல்லை எங்களுக்கு. ஓகே சும்மா சிபிஐல கொடுத்துறாங்க. பொள்ளாச்சி சம்பவம் இன்னும் கடையில கிடக்கு. ஓகே 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 அதாவது மூடி மறைக்கணும்னா சிபிஐ கூடணும், உண்மை நிலம் தெரியணும்னா நம்ம வழங்கணும். இப்பதான் கமிஷன் கோர்ட்ல இருந்து கமிஷன் போட்டிருக்கு. அந்த கமிஷன் விசாரணைக்கு முன்னாடி இவங்க எதுக்கு துணிக்கிறாங்க? சிபிசிஐடியினுடைய வழக்குலதான் வேங்கை வயல் இருக்கு. இப்ப நம்ம உடனே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? சரி விடுப்பா, நான் என்ன சொல்றேன், நீ சிபிசிஐடி இப்ப பண்றான் பண்ணல விடு. இப்ப நீதிமன்றத்துல இருந்து ஒரு ஆணை போட்டிருக்கு, 5 பேர் கொண்ட கமிட்டி இப்ப விசாரணை பண்ணிட்டு இருக்கு. அதுக்குள்ள என்ன மஸ்துக்கு இன்னைக்கு போற ஊர்வலம் போராட்டம் அதுக்குள்ள நீங்க 20,000 கொடுங்க, 25,000 கொடுங்க ஃபர்ஸ்ட். அது அப்பீல் எது போறீங்களா? நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்க வந்து அண்ணா பல்கலைக்கழக முடிச்சிடலாம். ரொம்ப போயிட்டு இருக்கு. நீங்க தான் பேசணுமா? இல்லப்பா, அதான் நான் தான் சொல்றேன். பாரு திரும்ப நான் சொல்றது என்னன்னா, அவன் யாருக்கு வேணாலும் போன் பண்ணிருக்கட்டும், அவனை பாதுகாத்துக்கிறதுக்கு இப்போ ஒண்ணு இல்ல கண்ணு. ஒரு நாய் வெறி நாய் கடிக்கிற வெறி நாயை நம்ம ஒரு கம்பவுண்ட் அடிச்சோம்னா அது லவ்னு குலைச்சிட்டு போனா தெருவில் இருக்க ஒரு 10 நாய் கூட துணைக்கு வருமா? வராதான்? அது மாதிரிதான்
அதனால இத வந்து அதுக்காக எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்குன்னா நாங்க என்ன அவனோட சம்பந்தம் பண்ணி அவன் வீட்டுல பொண்ணு கட்டியிருக்கோம் இல்ல பொண்ணு கொடுத்துருக்கோமா? இந்த மாதிரி அரகண்டா பேசுற ஆட்கள் நிறைய இப்ப வளர்ந்துட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியிலையும் அனைத்து இந்திய அண்ணா திமுகவுல ரொம்ப ஒரு மெல்லிய குரல்ல ரொம்ப ஜனநாயகவாதிகளா வந்து பேசுறாங்களா தெரியல. ஓகே, பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேயர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்கமைக்கு மிகுந்த நன்றிகள்.